ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பரங்கிக்காயை வச்சு இருப்புளி குழம்பு பண்ண போகிறோம். புளிக்குழம்புல வந்து இருப்புளி குழம்பு. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது புளியும் யூஸ் பண்ண போகிறேன், தயிரும் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கல் சட்டியில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம், அரிசி, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், பெருங்காயம் இருக்குது, ஒரு கட்டி பெருங்காயம், தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் ஒரு சின்ன மூடியில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி நம்ம தண்ணி விட்டு கரைச்சி மோராக்கிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் புளியும் இந்த தயிரும் ஈக்குவலாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அது அதிகமாக கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே மஞ்சப்பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இது தேவையான பொருட்கள். இதை நாம் வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த புளியை கரைச்சிக்கணும், இந்த தயிரை கரைச்சிக்கணும், இந்த பரங்கிக்காவை நம்ம வேக வைக்கணும். இந்த கல் சட்டியில் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் அந்த கல் சட்டியில் இந்த பரங்கிக்காயை சேர்த்துட்டேன். முதல் இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பரங்கிக்காயை சேர்த்துட்டேன். பரங்கிக்காய் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம புளி சேர்க்கல, இல்லைன்னா புளி சேர்த்துட்டு அந்த பரங்கிக்காய் வந்து வேகாது. இந்த பச்சரிசி தான் இந்த குழம்புக்கு திக்னஸ்ஸு. இந்த பச்சரிசி சேர்க்கலை அப்படின்னா நமக்கு அந்த தயிரை விடுறோம் இல்லையா, அது பிரித்தும் போயிடும். அதனால் பச்சரிசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த தேங்காயை சேர்த்து இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே பரங்கிக்காய் வேகட்டும், பார்க்கலாம். நான் அந்த பரங்கிக்காய் வெந்தவுடனே நம்ம வச்சுருந்தா புளித்தண்ணியை சேர்த்துட்டேன். புளி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தயிரை சேர்க்கலாம். புளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுச்சு. நான் அரைச்ச விழுதை சேர்த்துட்டேன். இதில் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம அதில் சேர்த்துடலாம். ஜாரில் அரைச்ச விழுது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த தயிரை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். நாம் வச்சுருந்த மோரையும் சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. மோரை விட்டு இங்கே நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கடுகு தாளித்து அந்த குழம்புல சேர்த்துட்டேன். இது கல் சட்டி, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் நேரம் அது சூடு அதுலேயே இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட இருப்புளி குழம்பு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.